ஸோ தென் லாகூர் ரெசல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியா. ஸோ இந்த காலனியல் கவர்மெண்ட் என்ன பண்ணும், ஸோ இப்போ 1940s தான் வந்து செகண்ட் வேர்ல்ட் வார் அப்படின்றது நடந்துட்டு இருக்கும் சரிங்களா. ஸோ அப்போ வந்துட்டு பிரிட்டிஷ்க்கு வந்து இந்தியன் ஆர்மியோட சப்போர்ட் வந்து தேவை, இந்தியாவோட சப்போர்ட் தேவை. அப்படின்றப்போ இந்தியனோட டிமாண்ட்ஸை வந்து செஞ்சு கொடுத்தா மட்டும்தான் இந்தியாவோட சப்போர்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து சில ப்ரொபோசலை வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க சரிங்களா. ஸோ த அரகன்ஸ் displayed by the colonial government and its refusal to find a meeting point between டொமினியன் ஸ்டேட்டஸ் அப்படின்றது ஒரு கொடுத்தாலும் அதை வந்துட்டு செயல்படுத்துறதுக்கான ஃபியூச்சர் பிளான்ஸ் வந்து எதுவுமே இருக்காது சரிங்களா. ஸோ தட் வாஸ் த டிமாண்ட் ஃபார் செப்பரேட் நேஷன் ஆஃப் முஸ்லீம் சரியா. இது பேரலா வந்து முஸ்லீம்ஸ் என்ன டிமாண்ட்ஸ் வைக்கிறாங்க, எங்களுக்கு செப்பரேட்டா வந்து பாகிஸ்தான் வேணும், முஸ்லீம்ஸ் ஏரியா பீப்புள்ஸா இருக்கிற ஒரு ரீஜன் அப்படின்றது தனியா வேணும், அது தனி ஸ்டேட்டாவே வேணும் அப்படின்ற டிமாண்ட்ஸை வந்து வைக்கிறாங்க சரிங்களா. ஸோ த ஜீனியஸ் ஆஃப் அ செப்பரேட் யூனிட்ஸ் initially அப்படின்றது separate unit and units consisting of a Muslim majority regions in the northeastern and northwestern India was in the making since 1930s. The resolution on March 23 so 1940 Lahore சரிங்களா. ஸோ 30ஸ்லேயே டிமாண்ட்ஸ் இருந்தாலும் ரெசல்யூஷன் எப்போ பாஸ் பண்றாங்க, March 23rd 1940 லாகூர்ல வந்து எங்களுக்கு முஸ்லீம்ஸ் இனிஷியலா என்ன சொல்றாங்க, எங்கெல்லாம் வந்து முஸ்லீம் மெஜாரிட்டி ரீஜன் சரிங்களா, அதெல்லாம் மேஜரா இருக்கிறாங்களோ அதெல்லாம் ஈஸ்டர்ன் சைடா இருக்கட்டும் நார்த் வெஸ்டர்னா இருக்கட்டும் சரிங்களா வந்து நீங்க வந்து தனியா கொடுத்துருங்க. அதுதான் வந்து லாகூர்ல ரெசல்யூஷன் பாஸ் பண்ண ஒரு விஷயம் சரிங்களா. செப்பரேட் நேஷன் ஃபார் முஸ்லீம்ஸ் சரிங்களா, ரொம்ப முக்கியமானது சரிங்களா. ஸோ இதெல்லாம் யாரு ப்ராமிஸ் பண்ணி யார் சொல்லி இவங்க எல்லாம் பண்றாங்க பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷோட சப்போர்ட் பேர்ல தான் வந்து தனிநாடு அப்படின்றது கேட்கறாங்க சரிங்களா. ஸோ தேர் இஸ் அ சாம்பிள் எவிடன்ஸ் so that the Muslim League and its associates were given the necessary encouragement to go for a such demand by colonial administration. ஸோ இவங்க கொடுத்த அந்த தூண்டுதல் பேர்ல தான், என்கரேஜ்மெண்ட் பேர்ல தான் வந்து முஸ்லீம் லீக்ஸ் அப்படின்றது எங்க தனியா ஒரு நாடு வேணும் அப்படின்றதுக்கான ப்ரூஃப் வந்து சாம்பிள் எவிடன்ஸ் வந்து கிடைச்சிருக்கு சரியா. பிரிட்டிஷ் சொல்லிதான் வந்து முஸ்லீம் லீக் அப்படின்றது தனியா எங்களுக்கு வேணும் அப்படின்ற கோரிக்கையை வந்து டிமாண்ட்ஸ் வந்து வச்சிருக்கு அப்படின்றதுக்கான சாம்பிள்ஸ் எவிடன்ஸ் தான் கிடைச்சிருக்கான் சரிங்களா. ஸோ த ரெசல்யூஷன் தென் gave the colonial rulers a certain sense of courage to refuse negotiating with the Indian National Congress even while they sought cooperation in the war effort சரிங்களா. இருந்தாலும் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்ன்றது இந்த மாதிரி முஸ்லிம்ஸ்க்கு தனியா வந்து கொடுக்க கூடாது அப்படின்றத ரெஃப்யூஸ் பண்ணிட்டே தான் இருந்தாங்க. அண்ட் ஆல்சோ வார்லயுமே நாங்க கோஆபரேஷன் கொடுக்க மாட்டோம் அப்படின்றது இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட தீர்மானமா வந்து இருந்தது சரிங்களா. அந்த ஸ்பிளிட்டிங்கிறது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நெகோசியேட் பண்ணிட்டே தான் இருந்தாங்க சரியா. So moreover, its leaders were committed to the idea that the British war efforts called for support given the character of Axis power. So Germany, Italy and Japan being fascist and there's a danger for democracy சரிங்களா. ஸோ பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டா வந்து ஜெர்மன், இட்டாலி, ஜப்பான் எல்லாமே இருந்தது. அப்போ ஸோ இந்தியாவில் யாரு தான் இருக்காங்க, பிரிட்டிஷ் தான் ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஈவன் இப்போ ஜெர்மனியும் வந்து இந்தியாவை அட்டாக் பண்ணக்கூடும், ஜப்பானும் இந்தியாவை வந்து அட்டாக் பண்ணக்கூடும். ஏன்னா இது எல்லாமே பிரிட்டனுக்கு அகெயின்ஸ்டான கண்ட்ரிஸ் சரியா. அப்போ ஸோ பிரிட்டன் மேல இருக்க கோவத்துல இந்தியா மேலேயும் வந்து இவங்க வந்து வாரம் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ்காரங்களும் பயந்தாங்க. பேரலல் இந்தியாவில இருக்க காந்தி இப்ப நிறைய லீடர்ஸுமே வந்து பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க சரிங்களா. ஏன்னா ஸோ ஜப்பான் வந்துட்டு பிரிட்டிஷ்க்கு தான் எதிரி, ஆனா பிரிட்டிஷும் இந்தியா வந்து ரூல் பண்ணிட்டு இருக்கிறப்போ அப்போ ஸோ பேரலாம் வந்து நம்மளே அட்டாக் பண்ணலாம் அப்போ ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்றதுனால என்ன பண்ணாங்க, இங்க இருக்கிற பீப்புள் என்ன பண்ணாங்க, ஸோ வேகமா வந்து பிரிட்டிஷை வந்து இந்தியாவை விட்டு வெளியேற்றணும் அப்படின்றதுல இன்னும் வந்து தீவிரமா வந்து செயல்பட ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ ஆல் தீஸ் வேர் த இம்பார்ட்டன்ட் marks of 1940s important marks. Things however changed soon with the Japanese advance in South Asia and collapse of the British army. So initially பாத்தீங்கன்னா ஜப்பான் வந்து பிரிட்டிஷ் ஆர்மியே வந்துட்டு கொலாப்ஸ் அவங்களே வந்து டிஃபீட் பண்ற ஸ்டேஜ்ல இருந்தாங்க. தென் சவுத் ஈஸ்ட் ஏஷியாலயுமே வந்துட்டு தங்களோட சக்சஸை வந்து மார்க் பண்ணிட்டே வந்தாங்க சரிங்களா. ஸோ இட் லீட் டு அ சென்ஸ் ஆஃப் அர்ஜென்சி அமாங் தி காலனியல் ரூலர்ஸ் டு என்ஷூர் கோஆபரேஷன் ஃபார் தி வார் எஃபர்ட்ஸ் இன் இந்தியா ஈவன் while not committing to freedom சரிங்களா. ஸோ அதனால என்ன பண்றாங்க, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அவங்களை வந்து ஈஸியா வெளியேற்றணும், இல்லைன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இந்தியாவை வந்து இன்னும் சப்போர்ட் வாங்கணும் அப்படின்றதுல ஸோ உறுதியாவே இருக்காங்க. ஸோ வின்ஸ்டன் சர்ச்சில் நவ் ஹெட்டிங் தி war cabinet and dispatched his Stafford Cripps to talk with the Congress சரிங்களா. ஏன்னா இப்போ பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ன்றது டிஃபீட் ஆகிற சக்சஸ்ல ஸ்டேஜ்ல இருக்கு அப்படின்றப்போ இந்தியாவோட சப்போர்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சில் என்ன பண்றாரு, ஸோ ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸை வந்து அவரோட தலைமையில வந்து கேபினெட்டை வந்து இந்தியாவுக்கு அனுப்பி சில
பாலிசிஸ்லாம் வந்து சில ப்ரொபோசல்ஸ்லாம் கொடுக்க வைக்கிறார் சரிங்களா. ஸோ அதனால தான் கிரிப்ஸ் வந்து இந்தியாவுக்கு வராது.